முதலாக இந்த வார்த்தையை நான் கேட்டபொழுது எனக்கு 5 வயது இருக்கும் என்று நினைக்கிறேன். என் தாத்தா வீட்டிற்கு பக்கத்து வீடு கிருஷ்ணமூர்த்தி தாத்தாவின் வீடு. வழக்கறிஞர். அவர் வீட்டின் முன் அறையில்தான் ஆபீஸ். ஸ்டீல் ராக் மற்றும் மர அலமாரி முழுவதும் குண்டு குண்டாக புஸ்தகங்களும் கட்டுக்கட்டாக பேப்பர் ஃபைல்களும் அடுக்கியிருக்கும். என் தாத்தா வீட்டின் முன்னறைக்கும் லாயர் தாத்தா வீட்டுக்கும் இடையில் மர சட்டத்தாலான தடுப்பு மட்டுமே இருக்கும். திண்ணையில் அமர்ந்து பார்த்தால் ஆபீஸுக்கு வருவோர் போவோர்களை பார்க்க முடியும். வீட்டிற்குள் ஓடி ஆடி விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது, நீங்கள்லாம் கொஞ்ச நேரம் அமைதியா ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்களா என்று தாத்தா கோபித்துக் கொண்டாள். உடனே அந்த மரத்தடுப்புக்கு அருகில் இருக்கும் திண்ணையில் உட்கார்ந்து ஆபீஸ் நடவடிக்கைகளை பார்ப்பேன். அந்த ஆபீஸில் ஒரே ஒருவர் மட்டுமே இருப்பார். வயது 45-15 இருக்கும். முன் வழுக்கையுடன் பெப்பர் சால்ட் லுக், தடிமனான கருப்பு ஃப்ரேமில் கண்கண்ணாடி, வெள்ளை வேஷ்டி, ஃபுல் ஹேண்ட் சட்டை, மணிக்கட்டில் பட்டன் போட்டிருப்பார். சட்டை பையில் பேனாவில் இருந்து இங்க் லீக் ஆகி ஏதோ டிசைன் வரைந்திருக்கும். எத்தனையாவது நாளாக அதே சட்டையை அணிகிறார் என்று அந்த டிசைனை கொண்டே கண்டுபிடிப்பேன். எப்பொழுதும் மிகவும் மெதுவாக எழுதி கொண்டே இருப்பார். யாராவது வந்தால் அவரிடம் கொஞ்சமாக பேசுவார். மறுபடியும் தலையை கவிழ்த்து எழுதுவதை தொடர்வார். அடிக்கடி சுவர் கடிகாரத்தில் மணியையும் பார்த்து கொள்வார். சில சமயம் கண்ணாடியை கழட்டி வைத்துவிட்டு கண்களை மூடி அமர்ந்திருப்பார். மதிய வேளைகளில் நாற்காலிலேயே நன்றாக குரட்டை விட்டு தூங்குவார். யாரேனும் வரும் சத்தம் கேட்டால் படக்கென்று முழித்துக்கொண்டு பேப்பரில் ஏதோ எழுதுவதைப் போல் பாசாங்கு செய்வார். தமாஷாக இருக்கும். சில நாட்களில் யாருமே வரவில்லை என்றால் நானே சத்தம் எழுப்பி அவரை முழிக்க வைத்து ஒளிந்து கொள்வேன். ஒரு நாள் என் தாத்தா சில பேப்பர்களை குமாஸ்தாவிடம் கொடுத்துவிடு என்று சொன்னார். அவர் பெயர் குமாராக இருக்குமோ? குமார் தாத்தா என்பதைத்தான் அவசரமாக குமாஸ்தா என்று சொல்லிவிட்டாரோ என்று யோசித்துக் கொண்டே அவரிடம் கொடுத்து விட்டேன். அதற்கு பிறகும் ஓரிரு முறை தாத்தாவும் சரி பிறரும் சரி குமாஸ்தா என்று சொல்வதை கேட்டு குழம்பி போய்விட்டேன். எல்லோரும் சொல்லி வைத்தார் போல குமார் தாத்தாவை குமாஸ்தா என்கிறார்களே, யாரிடம் விளக்கம் கேட்பது? விடுமுறை முடிந்து எங்கள் வீட்டிற்கு வந்ததும் அப்பாவிடம் கேட்டேன். ஆபீஸில் தொடர்ந்து ஒரே மாதிரியான எழுத்து வேலைகளை செய்பவர் குமாஸ்தா என்று விளக்கம் சொன்னார். அப்போதே தீர்மானம் செய்துவிட்டேன், பெரியவளான பிறகு குமாஸ்தாவாக மட்டுமாக கூடாது என்று. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அப்பாவிடம் கேள்விகளால் துளைத்துக் கொண்டே இருப்பேன். காலப்போக்கில் என் ஆர்வம் இலட்சியம் எல்லாம் புது புது அவதாரம் எடுத்துக்கொண்டே இருந்ததில் குமாஸ்தா உத்தியோகம் பற்றி மறந்தே விட்டேன். திருமணத்திற்கு பிறகு பொருளாதார மேம்பாட்டிற்காக வேலைக்கு செல்ல முயற்சித்த போது என் கணவருக்கு விருப்பமில்லாததால் செல்லவில்லை. இதற்காகவே இப்போதும் என் கணவருக்கு நன்றி சொல்லுவேன். என்னுடன் உரையாடுபவர் நிச்சயமாக